எங்க அப்பாவை கூட்டு போய் ஏதாவது ஒரு கோயில மொட்டை ஓட்டு விட்டுறது, ஏதாவது ஒரு கோயில மொட்டை ஓட்டுறது, ஒண்ணு திருப்பதியில போய் போடுறது, அடுத்த 3 மாசம் கழிச்சு பழனியில போட்டுறது, அதுக்கடுத்த 3 மாசம் கழிச்சு திருச்செந்தூர்ல போட்டுறது, அப்படியே போட்டு குலதெய்வத்து கோயில ஒரு மொட்டையை போட்டுறது. அவரு மண்டை வழுக்க மண்டல நல்ல முடி இருக்கவரு பார்த்தா வழுக்க வழுக்கன்னே கூப்பிடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. இவங்க ஆனா எடுக்க மாட்டாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, இவங்க எங்கேயாவது போய் வேண்டிக்கிறது. நான் வந்து ஒரு காலேஜ்ல டியூட்டரா இருந்தேன், லெக்சரரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா இங்க வாங்கினாங்க, திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் இருக்கு கோயில், அங்க வந்து தீக்குழி இறங்குறது எனக்கே தெரியாதுங்க. நான் காப்பு கட்டல ஒண்ணும் கட்டல, காலேஜ் இருந்தவொடனே நீ வான்னாங்க. போய் பார்த்தா லைன்ல நிக்க விட்டு வேப்பலைய கொடுத்து தீக்குழியில இறங்க விட்டாங்க. ஆமாங்கயா. எதுக்கு நான் சொல்றேன், இவங்களா வந்து வேண்டிக்கிறது, வேண்டிட்டு நீ தீக்குழியில இறங்கு, தீச்சட்டிய தூக்குனா காலு பொத்து போகுது, கை பொத்து போகுது, ஏன்னா நீங்க தூக்குங்க இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க. நீ 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த ஐயா, இந்த பாருங்க 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டுனாலதான் இவ்வளவு வாய் பேசுற. இங்க உட்காந்து என்கிட்ட இவ்வளவு சவடால் அடிச்சுட்டு இருக்க. எதை சொன்னாலும் இதை ஒண்ணு சொல்லிடுறாங்க. உன்னைய பூக்குழி இறங்க சொன்னேன்ல, தீபாவளி அன்னைக்கு நாள் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிட்டான். பேச்சு மூச்சு இல்லாம சுயநினைவு இல்லாம ஜிஹெச்ல 108 ஆம்புலன்ஸ்ல போகுது. நான் வேணுன தெய்வம் உன்னைய கை கொடுத்தனாலதான் இவ்வளவு தூரம் வாய் பேசுற நீ. அதனாலதான் உன்னைய பூக்குழி இறங்க சொன்னேன். மாரியாத்தா காளியாத்தால இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்க மருத்துவர் கரெக்டா ட்ரீட்மெண்ட் ஆனதான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். காளியாத்தாவும் மாரியாத்தா இருக்க